நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி மாணவர்களுக்கு கல்வி விருது வழங்கும் நிகழ்ச்சியை இரண்டாம் கட்டமாக சென்னை திருவான்மியூரில் உள்ள அரங்கில் நடத்தி வருகிறார். நடிகை விஜய் அவரது கட்சியை அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகம் என அறிவித்த பிறகு கடந்த ஆண்டு முதல் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழகம் முழுவதும் தொகுதி வாரியாக முதலிடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் சான்றிதழ்களை நடிகர் விஜய் வழங்குகிறார். இன்னைக்கு இரண்டாம் கட்டமாக அந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 234 தொகுதிகளிலும் முதலிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்குவதற்காக அவர் இப்போது வருகை புரிந்திருக்கிறார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இதே போன்று கடந்த முறை அவர் முதல் கட்டமாக இது போன்று வெற்றி சான்றிதழ்களை வழங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரம் வரை மேடையில் நின்று அந்த வெற்றி சான்றிதழ்களை அனைவருக்கும் வழங்கினார். இப்போது இரண்டாம் கட்டமாக சான்றிதழ்களையும் பரிசுகளையும் வழங்கினார். கடந்த 28ஆம் தேதி அவர் கோவை, ஈரோடு, மதுரை உள்ளிட்ட 21 மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் ரொக்க ஊக்கத்தொகையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் 750க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கடந்த முறை கலந்து கொண்டார்கள். அதே போல இந்த முறையும் இரண்டாம் கட்டமாக விருது வழங்கும் விழாவில் செங்கல்பட்டு, சென்னை, கடலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் காஞ்சிபுரம், காரைக்கால், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், பெரம்பலூர், ராணிப்பேட்டை, தஞ்சாவூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர், திருப்பத்தூர், திருச்சி, வேலூர், விழுப்புரம் மற்றும் புதுவை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு விஜய் சான்றிதழ் மற்றும் ஊக்கத்தொகையை இன்னும் சற்று நேரத்தில் வழங்க இருக்கிறார். இந்த கல்வி விருது வழங்கும் நிகழ்ச்சியை தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். விஜய் 2026ஆம் ஆண்டு அரசியலில் போட்டியிடுவதற்கு முன்னோட்டமாக இந்த கல்வி விருது வழங்கும் நிகழ்ச்சியை தொடர்ந்து 2வது ஆண்டாக நடத்தி வருகிறார். அரசியலுக்கு படித்தவர்கள் வர வேண்டும், நல்லவர்கள் வர வேண்டும் என்ற உரையை கடந்த முறை நிகழ்த்தினார். இந்த முறை நடிகர் விஜய் என்ன உரையை நிகழ்த்தி அழைப்பு கொடுக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு தற்போது எழுந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இன்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நடிகர் விஜய் 20க்கும் மேற்பட்ட மாவட்ட தொகுதிகளைச் சேர்ந்த பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஆகிய பொதுத் தேர்வுகளில் முதலிடம் பிடித்த அந்த மாணவ மாணவிகளுக்கு கல்வி சான்றிதழ்களையும் ஊக்க தொகையையும் வழங்க இருக்கிறார். அதையொட்டி திருவான்மியூர் பகுதியில் அங்கு அவரது ரசிகர்கள் மற்றும் அந்த பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்துள்ள மாணவ மாணவிகள் பெற்றோர்களும் அங்கு குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடிகர் விஜய் அந்த மாணவ மாணவிகளுக்கு கைகூப்பி வணக்கம் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியில் இன்னும் சற்று நேரத்தில் அந்த விருதுகளை வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியில் முதல் கட்டமாக சென்னை, செங்கல்பட்டு, கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், பெரம்பலூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட மாணவ மாணவிகளுக்கு நடிகர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் அந்த விருதுகளையும் ஊக்கத்தொகையையும் வழங்க இருக்கிறார். சான்றிதழ்களுடன் அந்த ஊக்கத்தொகையும் வழங்கி நடிகர் விஜய் வாழ்த்து தெரிவிக்கிறார். அதற்கு முன்னதாக இந்த முறை நேரடியாக விருதுகளை வழங்குவாரா அல்லது கடந்த முறை போல முதலில் உரையாற்றி வாழ்த்து தெரிவித்து விட்டு அதன் பின்னர் விருதுகளை வழங்குகிறாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது.